தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாட்டில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பல ஆண்டுகளாக அதில் வசித்து வருகின்ற பல ஏழைகள் அந்த வீட்டு மனைகளை அவர்களுக்கு சொந்தமாக்குவதற்கு அதனுடைய வீட்டு மனையினுடைய எவ்வளவு தொகையோ அதை அரசே செலுத்தும் என்று அறிவிப்பு நான் கொடுத்தேன். ஆனா நீதிமன்றத்தில் தடையாணை வழங்கிவிட்டார்கள். மீண்டும் அம்மாவுடைய அரசு வருகின்ற பொழுது இந்த டெல்டா மாவட்டத்தில் அந்த ஏழைகள் கோயில் இல்லத்தில் குடிந்து வராங்கல்ல அந்த வீட்டு மனை அவர்களுக்கு பட்டா வழங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தருவோம். அந்த நிலத்தை அவர்களுக்கு சொந்தமாக்கி தருவோம். வீட்டு மனை உள்ளவர்களுக்கு, வீட்டு மனை இல்லாதவர்களுக்கு. அதே நேரத்தில் அந்த ஏழைகளுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் அரசாங்கத்தின் சார்பா. இன்றைக்கு கொரோனா காலம், 11 மாத காலம் வேலை இல்லை. இன்னைக்கு ஒரு சோதனையான நேரம். அந்த காலகட்டத்தில் கூட மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்கு 11 மாசம் ரேஷன் கடையில அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லா விலையெல்லாம் கொடுத்தோம்ல, கொடுத்துங்களா? இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு ஏழைகளுக்கு என்று எந்த திட்டத்தையும் கொண்டு வரல. கொண்டாந்துருக்காங்களா? 100 நாள் வேலை திட்டம், அதை 150 நாளா உயர்த்துன்னு சொன்னாங்க. அவளுக்கு வழங்கப்படுகின்ற ஊதியம் உயர்த்தி வழங்குதா சொன்னாங்க. கொடுத்தாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டம் குறைஞ்சி 50 நாள் ஆயிட்டது. அதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. ஆக இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? இன்னைக்கு கேஸ் மானியம், இன்னைக்கு கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் மாசம் தோறும் தந்தாங்களா? இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் கல்வி கற்பதற்கு வங்கியில கல்வி கடன் வாங்கி இருக்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்து ரத்து பண்ணாங்களா? மின் கட்டணம் கணக்கிடப்படும் என்று சொன்னாங்க. மின் கட்டணம் கணக்கிடுது, அதை மாதந்தோறும் கணக்கிடு சொன்னாங்க. கணக்கிட்டாங்களா? அப்படின்னா பொய் தானே பேசுறாங்க. பொய்யா? மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கிடப்படும் என்று சொன்னாங்க. 2 மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் கணக்கிடுது, அதை மாதந்தோறும் கணக்கிடு சொன்னாங்க. கணக்கிட்டாங்களா? அப்படின்னா பொய் தானே பேசுறாங்க. பொய்யானா இருக்குதானே. இதை 2026 சட்டமன்ற தேர்தலில் கவனமாக இருந்து இப்படிப்பட்ட பித்தலாட்டம் செய்கின்ற அரசுக்கு இன்றைக்கு மரணடி கொடுக்க வேண்டும். கொடுப்பீங்களா? அதோட இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். இன்றைக்கு இது கிராம சூழ்ந்த பகுதி. இதுல பாத்தீங்கன்னா அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் 41% பேர், சுமார் 3,81,000 பேர் அரசாங்க பள்ளியில் படிக்கிறாங்க. நானும் அரசாங்க பள்ளியிலே படித்தவன் தான். அதனால எனக்கு இந்த மாணவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். அவர்கள் எண்ணமெல்லாம் மருத்துவர் ஆக வேண்டும் என்பது. ஆனா அந்த வசதி வாய்ப்பு கிராமத்தில் இருக்கிறவர்களுக்கு கிடையாது, ஏழை மாணவர்களுக்கு கிடையாது. தஞ்சை மாவட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வந்ததை பார்த்தோம். இதுகுறித்த விவரங்களை பின்னர் செய்தி வடிவில் விரிவாக பார்க்கலாம்.